ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு எங்க வந்துருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஆம்பூர்ல பாங்கி ஷாப்ல உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார் சிட்டின்னு ஒரு ஏரியா இருக்கு. இப்பதான் வந்து புதுசா டெவலப்மெண்ட் பண்ணிருக்காங்க. அங்க பாத்தீங்கன்னா இப்பதான் முஸ்லிம்ஸ் டோட்டலா வந்து முஸ்லிம்ஸ் தான் இருக்காங்க. தமிழ் ஆளுங்கன்னு பாத்தீங்கன்னா ஒருத்தர் 2 பேர் தான் இருக்காங்க. இப்ப வந்து அங்கதான் வந்து ஒரு பாய் ஒருத்தர் இருக்காரு. அவரு எப்படி சொல்றது, அதாவது ஒரு ரேஸ்ல வந்து கொஞ்சம் மாடுகள்லாம் வந்து ட்ரைன் அப் பண்றது அந்த மாதிரி வந்து புதுசா இப்பதான் ட்ரைன் அப் பண்ணிட்டு இருக்காரு ஒரு கண்ணுக்குட்டியாவ. கொஞ்சம் வாங்க பாத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி அதை போய் பார்க்கலாம். ஏன்னா வந்து அண்ணன் வந்து ரொம்ப கேட்டிருந்தாரு ஒரு நாள். சரி அதை போய் பார்க்கலாம், முதல்ல பார்க்கலாம். அவர் பேர் வந்து பாத்தீங்கன்னா வாசிம் கானு. சரி நம்ம போயிட்டு அவரு எப்படி வளர்த்திருக்காரு, என்ன ட்ரைன் அப் பண்ணிருக்காரு, எத்தனை மாடு இருக்குது எல்லாத்தையும் நம்ம போய் பார்க்கலாம் வாங்க. பாத்தீங்கன்னா எல்லாமே ரேஸ் மாடு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நம்ம ஓனர்கிட்ட கேட்டுடலாம். ஓகேவா? அண்ணன் தான் வந்து ஓனரு. வணக்கண்ணா. மாடு வந்து எங்கண்ணா வாங்கினீங்க? ஃபர்ஸ்ட் எங்க வாங்கினீங்க மாடு? இது வந்து நம்ம நிம்மம்பட்டு சைடு வாங்கலாம். நிம்மம்பட்டுல? நிம்மம்பட்டுலன்னா எப்படி தெரிஞ்சவங்க மூலியமா வாங்கினீங்களா? ஆமா, தெரிஞ்சவங்க. நம்ம ஃப்ரெண்டு கிட்ட வாங்கலாம். ஃப்ரெண்டு கிட்ட? ஏன் அவங்க வந்து ரேஸ் மாடு எதனா விடுறாங்களா? அவங்க இல்ல அப்படி இல்ல, அவங்க வளர்த்துருந்தாங்க. அவங்க மாடு எல்லாம் சீம மாடு, பால் மாடு எல்லாம் இருக்குது. அவங்க கிட்ட வாங்கலாம். அவங்க கிட்ட வாங்கினீங்க? இப்போ வந்து கண்ணுக்குட்டி வாங்கிருக்கீங்க. இத வந்து எதுக்காக வாங்கினீங்க? எதுனால? இப்ப சும்மா ஒரு ஆசைக்காக தான் வாங்கி இருக்கிறோம். ஆசைக்காக வளர்க்கலாம்னு சொல்லிட்டு வாங்கிங்களா? இப்போ பிளஸ் வந்து இப்போ ரேஸ்க்கெல்லாம் விடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதாவது அண்ணன் வந்து ரேஸ் விடுறதுதான் வந்து இப்போ வந்து ஒரு மாட ட்ரைன் அப் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. இது நம்ம அந்த நோக்கத்துல வாங்கல. இது வந்து புடிச்சு வந்த பின்னால அது வந்து ஒரு ஓடுற மாதிரி தான் இருக்குது. ஓடுற மாதிரி சும்மா கரெக்ட். இல்லன்னா இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா மண்ணில் வண்டி மாடுன்னு சொல்லிட்டு வாங்கிடுறாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில மாடுகள் பாத்தீங்கன்னா திடீர்னு வந்து ஓட ஸ்டார்ட் ஆயிட்டோன்னே சரி நம்ம ட்ரைன் அப் பண்ணிடலாம் நம்ம யோசனை பண்ணி வாங்கல. ஆனா வந்து வாங்கி வந்ததுனால வந்து பார்த்தாக்கா இது வந்து ரொம்ப ஓடுற ஸ்டேஜ்ல இருக்குது. ஓடுற ஸ்டேஜ்ல இருக்குது. அதனால தெரியாத கண்ணுக்குட்டி பரவாயில்லப்பா நம்ம கிட்ட ஓடுற ஸ்டேஜ்ல இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு இதுலதான் இருக்குது இது. சரி, அதுக்கு தான் ட்ரைனிங் போட்டுருக்கோம். பாத்துங்க ஃப்ரெண்ட்ஸ், அதாவது வந்து கண்ணுக்குட்டிலே வந்து எப்படி சொல்றது, ஓடுற அளவுக்கு தான் இப்ப இருக்குது. அதாவது ஓடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து அண்ணன் கிட்ட இருக்குது. அதனால வந்து கண்டிப்பா இந்த வருடம் இல்லைன்னா கூட நெக்ஸ்ட் வர்ற வருடம் கண்டிப்பா வந்து களத்துல விடுவாருன்னு நினைக்கிறேன் மந்தில. ஆனா கன்ஃபார்மா விடுவோம். கண்டிப்பா விடுவீங்க. இப்போ வந்து நம்ம கண்ணுக்குட்டி ஏதாவது பேர் எதனா வச்சிருக்கீங்களா? பேர் வச்சிருக்கோம். பேபி, ரவுடி பேபின்னு வச்சிருக்கோம். ரவுடி பேபின்னு வச்சிருக்கீங்களா? ஏன்னா புதுசா ரவுடி பேபினாக்கா இது வந்து அமைதியான குழந்தை மாதிரி. குழந்தை மாதிரி, அதுதான் பேபின்னு வாங்க பேரு. அதுக்கு முன்னாடி பேபி ஓகே. ரவுடி எதுக்குனாக்கா இது எப்படியாப்பட்ட ஆளா வந்தாலும் அடிக்கிற ஒரு இது இருக்குது, இதுகிட்ட பவர். என்ன சொல்றீங்க? அப்படி இருக்குது. அதனால வந்து ரவுடி பேபின்னு வச்சிருக்கிறேன். ஓஹோ, இப்ப வந்து ஆள் அடிக்கும்ன்றீங்களா? ஆள் அடிக்கும், கன்ஃபார்மா ஆள் அடிக்கும். ஆள் அடிக்கும். ஆமா, பெருசா ஆக சப்போஸ் மந்தில எந்த போட்டா கூட கண்டிப்பா அடிக்கும்ன்றீங்களா? ஆள் அடிக்கும். அது அந்த பவர் அதுக்கிட்ட இருக்குது. இப்ப ஸ்டார்டிங் வந்து கண்ணுக்குட்டியில தான் இருக்கு. அது நம்ம பண்ற பெருசா ஆனாலும் இது ரோட்ல இது மந்தில விட்டாலும் அது அடிக்கிற ஸ்டேஜ் தான் அதுக்கு பவர் இருக்குது. அது இல்லன்னா இப்ப இன்னொரு என்ன பண்ணுவாங்கன்னா, ஆளெல்லாம் அடிக்கூடாது, நம்ம வந்து கிளீனா வந்து போனோம். சில மாடுங்க வந்து ஆள் அடிக்காதன்ற சொல்லுவாங்க. இது வந்து சில மாடுங்க வந்து ஆள் அடிக்கும்ன்றது இது இருக்குது. நாங்க வளர்த்துருக்கோம் மாடுங்கெல்லாம். அதுக்காக வந்து அதுக்கு சரிண்ணா. இப்ப ஃபர்ஸ்ட் அதாவது இதுக்கு முன்னாடி ஏதாவது மாடு ரன்னிங் மாதிரி விட்டுருக்கீங்களா? மந்தில ஏதாவது விட்டுருக்கீங்களா? அந்த மாதிரி எல்லாம் இல்ல. நம்ம அங்க மாடு ஷோக்குக்காக அங்கங்க போவோம். நம்ம அதாவது மாடு அதாவது நமக்கு அதிகம். ஓகே புரியுது. வளர்க்குறது இது நம்ம கிட்ட ஒரு இது இருக்குது இல்லையா? அதனால கேட்டோம்னு சொல்றேன். எல்லாருமே வந்து எடுத்துக்கிட்டு போய் பாக்கணும்னா வந்து எல்லாருமே ஒரு ஆர்வம் ஆசை எல்லாமே இருக்கும். அந்த மாதிரி வந்து அண்ணனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு எப்படி சொல்றது, எல்லாருமே ஒரு பித்தாவே இருப்பாங்க அது மேல. அதாவது ரேஸ் மாடு பண்ணா ஏன் நானே எடுத்துக்கணும்னு வச்சுக்கலாம், நம்மளுக்கு எங்கன்னா ரேஸ்னா உடனே போயிடுவோம் நானு. அந்த மாதிரி இப்போ வந்து பாத்தீங்கன்னா இருந்தது, அதாவது மேரேஜுக்கு முன்னாடி இருந்த அந்த மாதிரி இப்போ அந்த ஆசை இருக்கு. ஆனா வந்து நம்மளால வந்து நம்ம ஒரு வேலைக்குன்னு போயிட்டு இருக்கிறோம். அந்த இடத்துல வந்து டைம் நம்ம கேக்குற டைமுக்கு வந்து லீவ் எல்லாம் தரமாட்டாங்க, ஒரு பர்மிஷனும் தரமாட்டாங்க. இதெல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ண வேண்டியதா ஒரு விஷயம் தான். அதுக்கும் சொல்லிட்டு அதுக்கும் மீறி நம்ம லீவ் எடுத்துன்னு போறோம். அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. அதனால நானும் அந்த மாதிரி வந்து அந்த வெளியே எடுத்துருக்கிறேன். அண்ணன் வந்து அதாவது எப்படி சொல்றதுன்னா, இப்போ வந்து அவருக்கு வந்து ட்ரைன் அப் பண்றதுக்கெல்லாம் டைமிங் கிடைக்குது. உங்களுக்கு டைமிங் கிடைக்க மாட்டேங்குது. சரியா டைமிங் கிடைக்க மாட்டேங்குது. சரி, நீங்களோட உங்க பசங்க எல்லாம் இருக்காங்கல்ல, வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஸ்கூல் போயிட்டு வந்தனால அதுக்கப்புறம் ஸ்கூல் போயிட்டு வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஆனா கண்டிப்பா வந்து அடுத்த மந்திக்கு கண்டிப்பா பாத்துக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னன்னா நெக்ஸ்ட் மந்தில அடுத்த வருடம், அதாவது 2026ல மந்தில கண்டிப்பா நம்ம வந்து ரவுடி பேக பாக்கலாம். கண்டிப்பா வந்து ஒரு ஃபர்ஸ்ட் செகண்ட் பிரைஸ்னா கண்டிப்பா அடிக்கணும்ன்ற வந்து ஆண்டவனை வேண்டிக்கிறேன் நானு. ஓகேவாண்ணா? ஆனா இப்போ இன்னொன்னு இங்க இன்னும் இருக்குதா மாடுங்கள்லாம்? அவங்க எல்லாம் வந்து இதோடைய
ஜோடிக்காக வாங்கியிருக்கிறீங்க. அது கூட இருக்கட்டும் சொல்லிட்டு ஒண்ணா இருந்தாங்க பேஜாரா இருக்கும். பாத்துங்க இதெல்லாம் வந்து எப்படி சொல்றது, அது வந்து ஜோடிக்காக வாங்கியிருக்காரு. எப்படி சொன்னா சரிண்ணா, ஏன்னா முட்டுமா சின்ன வயசுல என்ன முட்டுறதுக்கான ட்ரைன் பண்ணீங்கன்னா ரவுடின்னு சொல்லிட்டு பேபின்னு சொல்லிட்டு வச்சிருக்கிறாரு. எது இதுக்கு பேரா பாத்துங்க ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ஜூனியர் ரவுடியா? உண்மை நல்லதானே உண்மையாவே? அதுக்கான வச்சிருங்களா? எதுவும் பேர் வைக்கல, இப்பதான் ரெடி பண்ணிருக்கோம். இதுனா அதுக்கு வந்து சும்மா இது கூட இருக்கட்டும் சொல்லிட்டு வாங்கிருக்கோம். இப்போ வந்து நம்ம மாடு வந்து இருக்கிறதுக்கு பாருங்க அண்ணன் நல்லாதான் பண்ணி வச்சிருக்காரு. இருந்தாலும் வந்து இவ்வளவு மாடு ஒரு அளவுக்கு எல்லாம் இடம் இல்லையா இங்க? ஏன்னா வந்து 4 கண்ணுக்குட்டி என்ன இருக்குது அட்ஜஸ்ட் பண்ணி கட்டிடுறோம். உள்ள இருக்கு உள்ள அட்ஜஸ்ட் பண்ணி கட்டுறதுக்கு. சரி சரிண்ணா, அடுத்த அண்ணனுக்கு வந்து ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். முன்னாடியே வந்து ஒரு விஷ் பண்ணிடலாம். கண்டிப்பா வந்து அடுத்த வருடம் கன்ஃபார்ம் ஒரு ஃபர்ஸ்ட் இல்லைன்னா செகண்ட் பிரைஸ் கண்டிப்பா அடிக்கணும்னா ரவுடி பேபி. அப்படியே வந்து உங்களுடைய வந்து எப்படி சொல்றது, உங்களுடைய டெவலப்மெண்ட் இன்னும் அதிகமா இருக்கணும். ஒரு மாடுன்றது வந்து இன்னும் 4 மாடு ஆகலாம், இல்ல ஒரு 10 மாடு அப்படியே வந்து டெவலப்மெண்ட் ஆகணும்னு சொல்லிட்டு அண்ணனுக்கு வந்து ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அண்ணன் வந்து பார்த்து ஒரு சந்தோஷம் தான். இன்னும் நிறைய மாடுகள் வந்து பண்ணணும் அப்படின்ற ஒரு இருக்கு. ஆனா வந்து அதோட வெளி ஓட்டத்தை வந்து நம்ம பார்க்க போறோம். அது வந்து இந்த வீடியோ அடுத்து நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பா நான் வந்து அப்லோட் பண்ணுவேன். ஏன்னா வந்து அண்ணன் சொல்லியிருக்காரு இது வந்து ஓட்டம் வந்து நல்லா ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அதனால நம்ம ஸ்டேடியோ போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.